வணக்கம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் பாலின மற்றும் கொள்கை கூடம் அப்படின்னு ஒரு கூடத்தை பாலின சமத்துவம் சம்பந்தமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த காணொலியில் மேயர் அவர்கள் பேசுகிறாங்க. ரொம்ப பொறுப்பாக பாலின சமத்துவம் சம்பந்தமாக பேசியிருக்காங்க. இந்த காணொலியில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, நம்முடைய மாநிலத்தில் பெண்களுக்கான மாநில ஆணையம் என்று ஒன்று சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த ஆணையம் பெண்களின் உரிமை மீறல்கள் இவைகளை வழக்காக பதிவு செய்ய முடியும். தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்தும் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர்களுக்கென்று ஒரு தனி இணையதளமே இல்லை. அவர்கள் ஒரு மாதத்தில் எத்தனை வழக்குகள் அங்கே பதியப்படுகிறது, எத்தனை வழக்குகளை விசாரிக்கிறாங்க, எவ்வளவு நாட்களில் விசாரித்து முடிக்கிறாங்க, அந்த உத்தரவுகள் எதையுமே நம்மளால் பார்க்க முடியல. இப்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை நம்மளால் அந்த வெப்சைட்டில் போய் இணையதளத்தில் போய் எடுக்க முடியும். ஆனால் இவர்கள் பிறப்பிக்கின்ற உத்தரவுகள் நமக்கு பார்வையில் இல்லை. இதை ரொம்ப முக்கியமாக சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பாலின சமத்துவத்தை நாம் நோக்கியாக நகர்கிறோம். சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்பதே பொதுமக்களாகிய நமக்கு தெரியலை. இந்த பிரச்சனையை மிக விரைவாக தமிழ்நாடு அரசு இதை சரி செய்வாங்கங்கிறத நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.